ஹலோ கைஸ், இன்னையோட ஒரு மினி விலாக் பார்க்கலாம். குட் மார்னிங் டு ஆல். பட் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது நைட்டு தான். ஸோ கிளைமேட் மார்னிங்கே இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியலும் அதுக்கப்புறம் சாம்பார், ரைஸ் இதுதான் வச்சுருக்கேன். அண்ட் ரொம்ப வெஜிடேரியனாக இது பண்ணிவிட்டு ரொம்ப மூஞ்சில் வச்ச மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாம் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் கொடுத்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதையும் காய போட்டாச்சு. ஈவினிங் எப்படியும் காயாது, திரும்பவும் உள்ளே எடுத்து போட்டு காய வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 விலாகில் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், என்னோடய ஹேண்ட்மேட் சோப் எறும்பு கூட சாப்பிட்டு போகும், அந்த மாதிரி பியூர் நேச்சுரல்டு. ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். அது எவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்கு, அதை சுற்றி சுற்றி எவ்வளோ எறும்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹேண்ட்மேடாக சோப் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சோப்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 2 வீடியோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்ற அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்னிங் அப்லோட் பண்ணேன். ஒரு மார்னிங் எடுத்து மதியம் போல் அப்லோட் பண்ணேன், பாருங்கள். அண்டு என்னோடய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எறும்பு எப்படி சுற்றி சுற்றி சாப்பிடுதுன்ட்டு. இது உங்களுக்காகவே உங்களுக்கு காமிக்கணும்னு ஒரு குட்டி பீஸ் இருந்தது. அதை எடுத்து போடாமல் வேறு சோப்பு வைக்காமல் அப்படியே அந்த சோப்புலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.